அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா எக்ஸசைஸ் 1.1ல் உள்ள 4th சம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரைட் த ஃபாலோவிங் செட்ஸ் பில்டர் ஃபார்ம். ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா 3, 6, 9, 12. இப்போது 3, 6, 9, 12 இது வந்து அப்படியே 3 டேபிளில் வர மாதிரியே இருக்கா. அப்போது இதெல்லாம் என்னது 3யோட மல்டிபிள். 1 3 is 3, 2 3s are 6, 3 3s are 9, 4 3s are 12. அப்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 3 இன்ட்டு தானே ஒரு நம்பரை சேர்க்குறோம். இந்த எண் அப்படிங்கிறது என்னென்னா என் இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4 எப்படின்னா அண்ட் ஸோ ஆன் போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போது இந்த 3யோட இந்த 1 மல்டிபிள் போடும்போது நமக்கு என்ன வருது? 3. இந்த 3ங்கிற இடத்துல 3 வச்சுக்கிட்டு 2 போடுங்க. 3 2s are 6, 3 இன்ட்டு 3 9, 3 4 12 இப்படி தான் வந்துருச்சு. அதனால் நம்ம என்ன ஃபார்மில் எழுதணும்? செட் பில்டர் ஃபார்மில் எழுதணும். ஓகேவா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3n. ஓகே, என் அப்படிங்கிறது நேச்சுரல் நம்பர். இது எல்லாமே நேச்சுரல் நம்பரில் இருக்கா? ஓகே, அண்ட் இதெல்லாம் எதுக்குள்ளே இருக்குது? இந்த எண்ணுங்கிற வேல்யூ வந்து எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொன்னால் 1லேருந்து 4க்குள்ளே இருக்குது. இப்போது அன்சோ ஆன்னு போகலாம். ஆனால் இதில் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்சோ ஆன்னு போகக்கூடாது. ஏன்னா இங்கே 12 வரைக்கும் இருக்குது, க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டாங்க. அப்போ அன்சோ ஆன் போகக்கூடாது. ஸோ 1லேருந்து 4 வரைக்கும் எடுத்துக்கிறோம். இப்போது நம்ம செகண்ட் சம் போவோம். இப்போ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 4 8 16 32. ஓகேவா? இப்போது 2 டேபிள் சொல்லுங்கள். 2 டேபிள் சொன்னோம்னா 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6ன்னு போய்டும். அப்போது அப்படி இல்லை. இப்போ 2 பவர் 1, 2வை ஒரு தடவை போட்டோம்னா 2 தான். 2வை 2 தடவை போட்டு மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 2வை 2 தடவை போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா 4. அதே 2வை 3 தடவை போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா 8. அதே 2வை 4 தடவை போட்டு மல்டிபிள் பண்ணோம்னா 16. ஓகேவா? அதனால தான் நமக்கு இப்படி வந்திருக்கு. அப்போ 2 பவர் 1, 2 பவர் 2, 2 பவர் 3, 2 பவர் 4, 2 பவர் 5. அப்போது நம்ம 1லேருந்து 5 வரைக்கும் எடுத்திருக்கோம். இப்போ என்னங்கிறது n பிலாங்ஸ் டு கேபிட்டல் என்ன நேச்சுரல் நம்பர். 2க்கு பவரில் நம்ம அந்த நம்பர் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால இப்போ கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறத கீழே போடணும், சேஞ்ச் ஆகிறத மேலே போடணும். ஓகே, இப்போது தேர்ட் பாயிண்ட்டு 5 25 125 625. இதுவும் அதே தான், ஸ்கொயர். 5 ஸ்கொயர்டு 5 கியூபு 5 பவர் 4. அவன் எப்படி போடணும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 பவர் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n. இது வந்து வேல்யூஸ் எத்தனை இருக்குது? 4 தானே இருக்குது. அப்போ 1லேருந்து 4க்குள்ளே எடுத்துக்கிறோம். இப்போது ஃபோர்த் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 4 6. அப்போ 2 டேபிள் சொல்லி பார்ப்போமா? 1 2 is 2, 2 2s are 4, 3 2s are 6. அப்போது இது எப்படி இருக்குது? இது வந்து ஈவன் நம்பராக இருக்குது. எக்ஸ் இஸ் அன் ஈவன் நேச்சுரல் நம்பராக இருக்குது. இப்போ ஃபிஃப்த் பாயிண்ட் 1 4 9 100. ஓகேவா? 1 1s are 1, 2 2s are 4, 3 3s are 9, 4 4s are 16 அண்ட் ஸோ ஆன் போகுது. அதே மாதிரியே நமக்கு 100 வரைக்கும் போகுது. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். 1 ஸ்கொயர்டுனா 1, 2 ஸ்கொயர்டுனா 4, 3 ஸ்கொயர்டுனா 9, அதே மாதிரி 10 ஸ்கொயர்டுனா 100. அப்போ 1லேருந்து 10 வரைக்கும் எடுத்திருக்கோம். n பிலாங்ஸ் டு கேபிட்டல் n ஸ்கொயர்டு. இதுதான் இதோட ஆன்சர். இப்போது உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம 4th சம் பார்த்துருக்கோம். ஓகே, நம்ம இன்னும் வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்த சம்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவோம். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் இஸ் கேரிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.